ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திரும்பவும் ஒரு சூப்பரான எபிசோடோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வழக்கம் போல் இந்த எபிசோட் டீட்டெயில்ஸு, ஆக்ட்ரஸ் நேம் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த வீடியோவை 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். நிறையா ரெட்டை அர்த்தம் வசனங்கள்லாம் இருக்கும். அதையெல்லாம் கேட்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட மறக்காதீங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அம்மா பொண்ணை 2 பேர்த்த காமிக்கிறாங்க. அன்னைக்கு பயங்கர குளிராக இருக்குது. அதனால் வீட்டுக்கு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டு லேசான லைட்டை போட்டுட்டு டிவிக்கு முன்னாடி 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு சினிமாவுக்கு போகிறக்கு வழி இருக்கா, பார்க்கு போகிறக்கு வழி இருக்கா, இல்லை வெளிதான் சாப்பிட போகலான்னா அதுக்காவது வழி இருக்கா, இப்படி குளிர் அடித்தா எப்படி போக முடியும் அப்படின்னு அம்மா புலம்ப, பரவாயில்லம்மா நான் வீட்லேயே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பொண்ணு சொல்கிறா. என்னம்மா சொல்கிற, எவ்வளோ நாள் கழித்து நீ என் வீட்டுக்கு வந்திருக்க, 5 வருஷமாக கோர்ட்டில் போராடி ஒரு வழியாக உங்கள் அப்பா கிட்டேருந்து உன்னை பிரித்து என்கிட்ட கூட்டிகிட்டு வரக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. இந்த ஊர் புதுசு, மக்கள் எல்லாம் புதுசு, வெளியே 4-5 இடத்துக்கு போனால் தானே எல்லாத்துக்கும் உன்னை பற்றி தெரியும். ஆனால் பாரு, வெளியே போக முடியுதான்னு பாரு, அப்படி குளிருது, யாராவது கட்டி பிடிச்சி தூங்கலான்னு தோணுது, இல்லையா 2 கட்டிங் போட்டுட்டு படுத்து தூங்கலான்னு தோணுது அப்படின்னு அம்மாக்காரி அவள் வச்சிருந்த சரக்கை 2 முடக்கடிக்கிறா. மா, நீ சரக்கடிக்கிறதுக்காக இந்த காரணமெல்லாம் சொல்லாத, குளிரு தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அளவுக்கு மீறி நீ குடிக்கிறம்மா அப்படின்னு பொண்ணு சொல்கிறா. கரெக்டாக அந்த சமயத்தில் அவளோட அண்ணன் ராபு வேக வேகமாக ரெடியாகி படியிறங்கி கீழே வர்றான். தலைவன் ஜம்முன்னு ரெடியாகி அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறான். அவனை தடுத்த அம்மா, டே ராபு, எங்கடா போகிற, உன் தங்கச்சி எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை கண்டுக்காம நீ எங்கடா போகிற அப்படின்னு டென்ஷனாக கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லாத ராபியும் பாய் லேடிஸ் அப்படின்னு கிளம்பி போக அம்மா கோபமாக எந்திரிச்சு அவனை வழிமறிக்கிறாங்க. என்னடா நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட மதிக்காமல் நீ பாட்டுக்கு போகிற, ஸ்டெப் மதர் சொன்னால் மதிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் அப்பாவே என்னை வெளியே போகலான்னு பர்மிஷன் கொடுத்துட்டாரு, அப்புறம் உங்ககிட்ட வேற பர்மிஷன் வாங்கணுமா, தள்ளுங்க, என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டி வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பா எனக்காக அப்படின்னு அவன் கிளம்ப முற்பட, இப்போ உனக்கு அந்த கிட்டி தான் முக்கியமாக போச்சா, உன்னோட ஸ்டெப் சிஸ்டர் முக்கியம் இல்லையா, பாரு அவள் உனக்காக தான் காத்துட்டு உட்காந்துருக்கா, ஆனால் நீ அவளை கண்டுக்காம வேற யாரோ பொண்ணை பார்க்க போற, நீ பண்ணுறது நியாயமா இருக்கா ராபு அப்படின்னு ஸ்டெப் மதரும் கேட்க, அவ தனியாக இருக்கானா அது அவன் பிரச்சனைமா, நான் ஒன்றும் அவளை வெளியே போக வேண்டான்னு சொல்லலையே, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, நான் பார்க்க போகிறேன், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் வெளியே போக சொல்லுங்களே, என்ன ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க. இல்லடா ராபு, அவளே புதுசுன்னு சொல்கிறேன், அவள் எங்கே போய் பாய் ஃப்ரெண்டை இப்போ பிடிப்பா, நீ தானே அவளுக்கு அண்ணன், உங்களோட பேசுறதுக்கு தானே அவள் விரும்புவா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் வெளியே போகிறேன், ஓகேவா அப்படின்னு ராபு சொல்ல, அம்மா அவன் வெளியே போகட்டு விட்டுருங்க அப்படின்னு தங்கச்சியும் சொல்கிறா. அதான் பாருங்க, மேடமே சொல்லிட்டாங்க, அவங்களுக்கே நான் தேவைப்படலை, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இடையில பூந்து, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் அவன் கையை பிடிச்ச அம்மாவும், இதோ பாடுறா, அவள் சும்மா சொல்கிறா, காலையிலிருந்து உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ வருவேன் உங்களோட பேசலாம் அப்படின்னு தான் காத்துட்டு உட்காந்துருக்கா, இப்படி உதாசீனப்படுத்திட்டு போகாதடா, நான் ஏற்கனவே என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட சாயந்தரம் வரேன்னு சொல்லிட்டேன், அவள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, இப்போ மட்டும் நான் போகலன்னா என்னை ரொம்ப தப்பாக நினைப்பா, அடுத்த தடவை வெளியே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வரமாட்டா, என் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடும், புரிஞ்சுக்குங்க அப்படின்னு ராபு சொல்லவும், எல்லாம் புரியுது, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னும் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்க மாட்டா, பொம்பளைக்கு கிளம்புறத பற்றி நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம், அவளுக்கு ஒரு மெசேஜ் பண்ணு, இன்னைக்கு மீட் பண்ண முடியாது இன்னொரு நாள் மீட் பண்ணலான்னு, இன்னைக்கு உன் தங்கச்சி கூட தான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, இது உன் ஸ்டெப் மதரோட ஆர்டர் அப்படின்னு அவங்க திட்டவட்டமாக சொல்ல கோட்டை கழட்டி வீசினா ராபு. என்னமோ பண்ணுங்க தங்கச்சி தொங்கச்சின்னு, இத்தனை நாள் எங்கே இருந்தான்னு தெரியாது, இன்னைக்கு வந்துட்டு நான் டேட்டிங் போகலான்னா அதுக்கு விளக்க வச்சு விட்றா அப்படின்னு கோவிச்சுட்டே தங்கச்சி பக்கத்தில் வந்து உட்காடுறான். இதோ பாருண்ணா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா இங்கே இருக்க வேண்டாம், தாராளமாக நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகலாம், அம்மாவை நான் சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு தங்கச்சியும் சொல்கிறா. வேண்டாம் வேண்டாம், இன்னைக்கு வரலன்னு சொல்லி நான் அவளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறேன் அப்படிங்கிறான் ராபு கோவமா. தங்கம், அம்மாக்கு இன்னொரு டம்ளர் சரக்கு ஊற்றிட்டு வாமா அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாமா அப்படின்னு பொண்ணு எந்திரிக்கிறா. பக்கத்தில் உட்காந்துருந்த ராபு, இரு போகாத, இதோ பாருங்க சித்தி, ஆல்ரெடி நீங்கள் 2 ரவுண்ட் அடிச்சிட்டீங்க, உங்களோட லிமிட்டு 2 ரவுண்டு தான், அதுக்கு மேலே ஊற்றி கொடுக்கக்கூடாதுன்னு அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு இல்லை, பேசாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறான். உங்கள் அப்பா அப்படி தாண்டா சொல்லுவான், பொண்டாட்டிங்கிறவ புருஷன் பேச்செல்லாம் கேட்க மாட்டா, உனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ ஊத்தாட்டி என்ன நான் ஊற்றிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மாவே சரக்கு எடுத்து ஊற்றிக்குது. எப்படி இந்த அராஜகம் பிடிச்ச பொம்பளைய அப்பம் பிடிச்சான்னு தெரியலையே அப்படின்னு ராபு மெதுவாக முணங்குறான். அதுக்கு பக்கத்தில் இருந்த தங்கச்சியும், உங்கள் அப்பா பாவமில்லை ராபு, தெரியாமல் போய் மாட்டிட்டாரு அப்படின்னு அவளும் சைலண்டாக சொல்கிறா. தங்கச்சி ஒரு பெரிய பாப்கார்ன் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கா, நல்ல படமாக பார்க்கணும், படம் முடிகிற வரைக்கும் பாப்கார்ன் சாப்பிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு ராபு சொல்லவும் அம்மா எந்திரிக்கிறா. ஏன் சித்தி இப்போ எந்திரிக்கிறீங்க,
கீழே கீழே விழுந்தீங்கன்னா அடிபட்டுரும், உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணும், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ராப் சொல்லவும், நான் ஸ்டெடியாக தான்டா இருக்கேன், இப்போ விட்டாலும் கூட தண்டவாளத்தில் நடந்து போயிட்டு வந்துடுவேன், அந்த அளவுக்கு நான் ஸ்டெடி, நான் போர்வை எடுக்க போகிறேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கவும், ராபு வேண்டாங்கிறான், தங்கச்சி வேணுங்கிறா. சரி கொண்டு வாங்க அப்படின்னு ராபும் சொல்ல, இந்த அம்மா போய் 2 பெட்ஷீட் எடுத்துகிட்டு வருது. போத்திக்குங்கன்னு 2 பேத்துக்கு சேர்த்து அந்த பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு தனக்குன்னு ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு தள்ளி இருக்கிற சோஃபாவில் போய் உட்காருது. நான் இங்கே உட்காந்துட்டு அப்படியே படம் பார்க்குறேன், நீங்கள் அங்கே உட்காந்துட்டு படம் பாருங்க அப்படின்னு தலைக்கு தலகாணி வச்சு படுத்துட்டு, பேரப்பாரு பேரு கிட்டி ஜட்டின்னு ஏதாவது ஒரு நல்ல பொண்ணு இந்த மாதிரி பேர் வைக்குமா? அப்படியே கண்ணசர ராபும், சித்தி இந்நேரத்துக்கு தூங்குறீங்களா? இல்லடா நான் தூங்கலை, சும்மா கண்ணை மூடிக்கிறேன், படம் பார்க்காம நான் தூங்குவேனா அப்படிங்கிறாங்க. அதுக்கு தங்கச்சியும் அப்படி தான் சொல்லுவாங்க, அடுத்த 10வது செகண்டு தூங்கிடுவாங்க பாரு அப்படிங்கிறா. எங்கள் அப்பனும் அதே டைப் தான், படம் போட்டுவிட்டு தூங்குறதுக்குனே படம் போடுவாங்க போல இருக்கு அப்படிங்கிறான். நான் அந்த கிட்டியை பார்த்தேன், உன் ஃபோன் கேலரி ஃபுல்லாக அவள் தான் இருக்கா, ரொம்ப அழகாக செக்ஸியாக இருக்கிறா அப்படின்னு தங்கச்சி சொல்லவும், அழகாக தான் இருப்பா, ஆனால் செக்ஸியாக இருப்பாளான்னு தெரியல, நீயும் கூட தான் அழகாக இருக்க அப்படின்னு அண்ணன் சொல்கிறான். இல்லை இல்லை, நானெல்லாம் அழகே இல்லை, அந்த கிட்டி தான் ரொம்ப அழகாக இருக்கா, உனக்கெல்லாம் கண்டிப்பாக அவளை தான் பிடிக்கும் அப்படின்னு தங்கச்சி சொல்லவும், யார் சொன்னா நீ கிட்டியோட அழகாக இருக்க, அது தெரியுமா உனக்கு? நீ இப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணாலும் 10-15 பேர் உன் பின்னாடி சுற்றுவானுங்க, நீயும் செமையாக தான் இருக்க அப்படின்னு அண்ணன் சொல்லவும், நீ என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்கிறேன்னா, நான் அந்த அளவுக்குலாம் அழகில்லை, கிட்டி தான் அழகு அப்படிங்கிறா. முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு கிட்டி மேலே இருக்கிற பொறாமையை இப்படி காமிக்கிறா. அதை விடு, உனக்கும் நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பானுங்களே, அவனுங்க சொல்லலையா நீ எந்த அளவுக்கு அழகாக இருக்கேன்னு அப்படின்னு அண்ணங்காரன் கேட்கவும், நான் இந்த பாய் ஃப்ரெண்டு கூட ஊர் சுற்றுற டைப் இல்லைன்னு உனக்கே தெரியும், என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலு வீடு படிப்பு இவ்வளோ வருஷமாக அப்படித்தான் இருக்கேன், எனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லை அப்படிங்கிறா. பொய் சொல்லாதடி, கண்டிப்பாக உனக்கு நிறையா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பானுங்க, ஆனால் நீ என்கிட்ட மறைக்கிற, இவ்வளோ அழகான பொண்ணை ஸ்கூலில் பார்த்தா சும்மா விடுவானுங்களா? இதே நானாக இருந்தால் தினம் தினம் உன் பின்னாடி சுற்றி சொருகியிருப்பேன். ஓ அப்படியா? ஆனால் என் பின்னாடி யார் சுற்றுறாங்க யார் சுற்றலைன்னா நான் பார்க்கறதில்ல, நான் குனிஞ்சத்தலை நிமிராமல் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன், யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறா. என்னவோ எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இது வரைக்கும் நீ எந்த பசங்க கூட மேட்ரு பண்ணது இல்லையா? நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத, நீ குனிஞ்சத்தலை நிமிராமல் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் இந்த கேள்வியை கேட்க வேண்டியதாச்சு. தங்கச்சி அதுக்கு பதில் பேசாமல் மௌனமாக இருக்கிறா. அப்படின்னா யாரோ ஒருத்தன் என் தங்கையை நல்லா ருசி பார்த்துருக்கான் அப்படித்தானே? போனா இந்த மாதிரி விஷயத்தையெல்லாமா தங்கச்சிக்கிட்ட கேட்ப? நீ ரொம்ப மோசமானவன், வக்கரம் பிடிச்சவன். ஆமாம், என்னவே கேட்குறியே, நீ சொல்லு, நீ இது வரைக்கும் ஒரு 10-15 பொண்ணுகளை ருசிச்சிருப்பியா அப்படின்னு தங்கச்சி கேட்கவும், அதுக்கு மேலே அப்படிங்கிறான். அப்படின்னா லேட்டஸ்ட்டு இந்த கிட்டி தானா? லேட்டஸ்ட்டில் இந்த கிட்டியும் ஒன்று, எல்லாம் இந்த வயசில் அனுபவிச்சாதான தங்கச்சி. அப்பா மாதிரி போய் ஒரு இடத்துல சிக்கிட்டா அவ்வளோதான், லைஃபே போச்சு. அது வரைக்கும் தானே? ஆமாம்மா கரெக்ட் தான், நீ பண்ணுறதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை, ஆனால் நான் தான் ரொம்ப கூச்ச சுபாவமாக போயிட்டேன், எனக்கு பிடிச்ச பசங்களை போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு கூட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பயங்கிறத விட ரொம்ப ஷையாக இருக்குது, நீ எப்படி இவ்வளோ பொண்ணுகளை போய் அப்ரோச் பண்ணுற, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு கேட்குறா. பயமா? எதுக்கு? நம்மள மாதிரி தானே அந்த பொண்ணுங்களுக்கும் ஆசை இருக்கும், நம்ம அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் சரின்னு சொல்ல போகிறாங்க, விருப்பம் இல்லைன்னா நோன்னு சொல்ல போகிறாங்க. இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு, அதே போல தான் இந்த பையன் இல்லைன்னா அவளுக்கு இன்னொரு பையன். இதில் பயந்துக்கிறதுக்கு என்ன இருக்குது, ஷைக்கு என்ன இருக்குது? ஏய் அண்ணா, அப்படின்னா இந்த பயத்தை போக்குறது எப்படின்னு எனக்கு சொல்லித்தருவியா? சொல்லித்தரலாம், ஆனால் அப்படின்னு அண்ணன் இழுக்கவும், என்ன நான் உன் கிட்டி மாதிரி செக்ஸியாக இல்லைன்னு தானே சொல்ல வர? எனக்கு புரியுது, என்ன மாதிரி மட்டக்காடாக இருக்கிற பொண்ணுகளை எல்லாம் பசங்க விரும்ப மாட்டானுங்கன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு தங்கச்சி சொல்லவும், என்னடி ஆவுன்னா இப்படியே பேசிகிட்டு இருக்க, உனக்கு உன்னை பற்றி என்ன தெரியும்? கிட்டியாவது ஜட்டியாவது நீ எவ்வளோ அழகாக இருக்க, செக்ஸியாக இருக்கேன்னு தெரியுமா? உன்னை கம்பேர் பண்ணால் கிட்டி எல்லாம் உன் பக்கத்திலே வர முடியாது. இல்லை திரும்பவும் பொய் சொல்லாத, இப்படி பொய் சொல்லி என்னை ஏமாத்தாத அப்படின்னு தங்கச்சி சொல்லவும், நான் உன்னை ஏமாத்துறேனா? கிடையவே கிடையாது, நீ ரொம்ப செக்ஸி தான், வேணா அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்னு சொன்ன அண்ணன் அவள் பக்கத்தில் நெருக்கமாக வந்து உட்காந்து தோளில் கை போடுறான். எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு யதார்த்தமாக தங்கச்சி கேட்கவும், இப்போ என் கை இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு உன் முகத்தை நீவி கொடுக்கும், அப்புறம் உன் கழுத்து, அப்புறம் கழுத்துக்கு கீழே. நீ என்ன பண்ணுவ அந்த சமயத்தில் அப்படின்னு அண்ணன் கேட்கவும், அவள் என்ன பண்ணுவா அப்படிங்கிறத காமிச்சிட்டா. அங்கே பாரு அப்படின்னு தங்கச்சி சொல்லவும், 2 பேரும் பெட்ஷீட் போத்திருக்காங்க, அதையும் தாண்டி ஏதோ நீட்டிட்டு நிற்க, அது என்ன ரிமோட்டா அப்படின்னு தங்கச்சி கேட்குறா. நீயே செக் பண்ணி பாரு அப்படின்னு அண்ணன் சொல்லவும், பெட்ஷீட்குள்ளே பையிட்டு செக் பண்ணி பார்த்த தங்கச்சி வாவ் அப்படிங்கிறா. நிறையா பேர் யூஸ் பண்ண ரிமோட்டு தான், ஆனால் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு அண்ணன் சொல்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது.